சுருக்கமான முறையிலே மிகவும் தேவையான நல்ல ஒரு தகவல்களை வழங்கிய ஹஜ்ரத்தை அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானாக. நாம் ஆய்வு எதிர்பார்த்த சிறப்புரை நிகழ்ச்சி இன்ஷா அல்லாஹ் நடைபெற இருக்கிறது. எல்லாரையும் உதவி செய்ய இன்ஷா அல்லாஹ். அப்படியே அல்லாஹ் ஒரு முன்னாடி நெருங்கி வந்துருங்க, கழிவுல முன்னாடி வந்துருங்க. மஜ்லிஸ் நிறைவாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். மஜ்லிஸ்கள் எங்கேயுமே காலி இடங்கள் இருக்கக்கூடாது. அதனால கொஞ்சம் அல்லாஹ் முன்னாடி வந்துருங்க, கொஞ்சம் நிறைய வந்துருங்க. நம்ம கடைசியில உட்கார்ந்து இருக்கிறாங்க, நிரம்புலாம் மடிநலம் உட்கார்ந்துருக்காங்க, கொஞ்சம் முறையா இருக்காங்க. உலமாக்கள் மதரசா மாணவர்கள் எல்லாம் உடனே வந்திருக்கிறார்கள். மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவர்களையும் வரவேற்கிறோம். குறிப்பாக மதரசா ஆவியா அறுபத்தொழினுடைய மாணவர்கள் வருகை வந்திருக்கிறார்கள். அவர்களையும் எங்கள் பாரத்தை வட்டார ஜமாத்துல் சபை மற்றும் கான்வென்ட் நிர்வாகத்தை சார்பான வருகையாளர்கள் வரவேற்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது ஹஜ்ரத் அவர்களுடைய சிறப்புரை. அதற்கு முன்னாடி இந்த மக்கள் மாநாட்டிலிருந்து சில தீர்மானங்களோடு இங்கே வருகை வந்திருக்கக்கூடிய உலமாக்களும் மதரசா நடத்தக்கூடிய நிர்வாக பெருமக்களும் ஒரு சில தீர்மானங்களோடு நாம் செல்ல வேண்டும் என்ற நியத்தை நாம் அமர்ந்திருக்கலாம். ஹஜ்ரத்துடைய பேச்சுக்கு பின்னாடி தீர்மானம் வாசிச்சா சரித்திரத்துல எப்பயுமே ஹஜ்ரத்துடைய பேச்சுக்கு பின்னாடி நன்றிகளை வாசிக்கிறதும் சேரப்பாடுதான் வாசிக்கணும். ஏன்னா ஹஜ்ரத்து முடிச்சுட்டாங்கனாலே மஜ்லிஸ் முடிஞ்சுன்னு அர்த்தம். அதனால எப்பயுமே தீர்மானம் கடைசியில தான் வாசிப்பாங்க. தீர்மானம் ரொம்ப முக்கியமானது. ஹஜ்ரத்து பேச்சு முடிஞ்சுச்சுன்னா மஜ்லிஸ் முடிஞ்சுங்கிறதுனால நாங்க யாருமே இல்லாத இடத்துல தீர்மானம் செய்யக்கூடாது. ஒரு சபை நிரம்பி இருக்கிறதுனால இந்த இடங்களை வட்டாரத்தில் உலமாக்கள் ஆலோசனை செய்து நமது வட்டாரத்துக்கு உட்பட்ட மக்கள் மதரசாக்கள் வளர்ச்சி அடைவதற்கு என்னென்ன தீர்மானங்கள் மிக முக்கியமாக தேவையோ அது எடுக்கப்பட்டிருக்கிறது. எங்களுடைய அன்பிற்கும் பாசத்திற்குரிய வட்டார உலமா பெருமக்கள் இப்பொழுது ஒரு 14 தீர்மானங்கள் இருக்கிறது. சுருக்கமான முறையில் ஒவ்வொரு தீர்மானங்களாக வாசிப்பார்கள். அதற்கு பிறகு ஹஜ்ரத் சுல்லா பெருந்தகையுடைய சிறப்புரை இன்ஷா நடைபெறும். அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ். மக்தப் மாநாடு, இந்த மாநாட்டில் இருந்து எடுக்கப்படக்கூடிய முதல் தீர்மானம், அல்லாஹ்வின் கிருபையினால் இந்நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள இறையில நிர்வாகிகள் மற்றும் உலமாக்கள் அனைவரும் தனது மஹல்லாவில் வசிக்கக்கூடிய 100% ஆண்களும் பெண்களும் முழுமையான முறையில் குர்ஆன் ஓத தெரிந்து அதன்படி அமல் செய்யக்கூடியவர்களாக நாம் உருவாக்குதல் என்ற உறுதிமொழியை எடுத்துக்கொள்ள இந்த மக்தப் மாநாட்டின் வாயிலாக தங்கள் அனைவர்களிடமும் பணிவன்புடன் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தீர்மானம் 2, நமது வட்டாரத்திற்கு உட்பட்ட 23 மஸ்ஜிதுகளிலும் சிறப்பான முறையில் மக்தப் மதரசா நடத்த பெரும் முயற்சி எடுப்பது. மக்தப் மதரசா நடைபெறாத மஸ்ஜிதுகளில் அம்மஸ்ஜிதினுடைய நிர்வாகிகள் அம்மஸ்ஜிதினுடைய இமாம் இணைந்து நமது பாலக்கரை வட்டார ஜமாத் உலமா சபை உலமாக்களுடன் ஆலோசனை செய்து விரைவாக மக்தப் மதரசா அந்த மஸ்ஜிதுகளில் ஆரம்பிக்க முயற்சி செய்ய இம்மாநாடு மூலமாக தங்களிடம் கேட்டுக்கொள்கிறோம். மதரசா ஆரம்பிக்க முழு ஆதரவு ஒத்துழைப்பும் பாலக்கரை வட்டார ஜமாத் உலமா சபை தங்களுக்கு எந்த நேரத்திலும் வழங்கும் என்பதை இம்மாநாட்டின் மூலமாக மனமகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த தீர்மானங்களை வாசிப்பதற்கு நமது மௌலானா பஷீர் அவர்கள் அவர்கள் இப்பொழுது தீர்மானங்களை வாசிப்பார்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மக்தப் மதரசாக்களில் மாணவர்களுக்கு ஆலிம்களை கொண்டும் மாணவிகளுக்கு உஸ்தாதாக்களின் உலமாக்களின் ஆலோசனையுடன் சிறந்த திறமையான உஸ்தாதாக்களை கொண்டும் தனித்தனியாக வகுப்புகள் நடத்தப்பட வேண்டும் என்பதையும் இந்த மாநாட்டின் மூலமாக நாம் கேட்டுக்கொள்கிறோம். ஒவ்வொரு நாளும் மக்தப் மதரசா சிறப்பான முறையில் செயல்படுவதை நாள்தோறும் கண்காணிக்க நிர்வாகிகள் கண்காணித்துக் கொள்ள வேண்டும் என்றும் இந்த மாநாட்டின் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம். மாதம் ஒரு முறையோ அல்லது அம்மதரசாவின் வசதிக்கு ஏற்ப உலமாக்கள் நிர்வாகிகளுடன் மதரசா வளர்ச்சி முறைகள் சம்பந்தமாக மக்தப் ஆசிரியர்களுடன் பாடத்திட்டம் சம்பந்தமாகவும் மஷூராவிலும் ஆலோசனை செய்ய வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஆலோசனைகளே மதரசாவின் வளர்ச்சிக்கு முக்கியமானதாக ஆகும். நாளை பற்றி
மகல்லாக்களின் மாணவ மாணவிகளில் எத்தனை பேர் உள்ளனர் என்பதை கணக்கெடுத்து அத்தனை பேரும் மக்கள் சேர்ந்து பயிலம் ஏற்பு செய்வது என்பதை இம்மாநாட்டின் மூலமாக கேட்டுக்கொள்கிறோம். நாளே தக்பீர். அவர்களின் பெற்றோர்களை அடங்கி மதரசாவில் சேர்ந்த ஆர்வப்படுத்த வேண்டும் என்று இந்த மாநாட்டை கேட்டுக்கொள்கிறேன். 6 மாதத்திற்கு ஒரு முறை மாணவ மாணவிகளின் பெற்றோர்களை அழைத்து உலமாக்களின் ஆலோசனையின்படி பெற்றோர்கள் ஆலோசனை கூட்டம் நடத்த வேண்டும் என்பதை இம்மக்கள் மாநாட்டின் மூலமாக கேட்டுக்கொள்கிறோம். 3 மாதத்திற்கு ஒரு முறை மதரசாக்களில் பரீட்சை வைத்து மாணவ மாணவிகளை ஆர்வப்படுத்த வேண்டும் எனவும் இந்த மாநாட்டின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். நாளை 10வது தீர்மானம், வருடம் ஒருமுறை சிறப்பான முறையில் மாணவ மாணவிகளின் திறமையை வெளிப்படுத்தும் வகையில் பேச்சு போட்டி, கிராத், பயான் போன்று மக்கள் ஆண்டு விழாக்கள் நடத்தி மாணவ மாணவிகளை உற்சாகப்படுத்தி சிறப்பிக்க வேண்டும் என மாநாட்டின் வாயிலாக உங்களிடத்தில் வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நாளைய தக்பீர். முக்கியமானது கவனமாக கேட்குமாறு இந்த தீர்மானத்தை நம்முடைய வட்டாரத்தில் தீர்மானம் 11. மக்கள் மதரசா நடத்தக்கூடிய ஆசிரியர்களுக்கு கண்ணியமான ஹரியாக்களையும் விசாலமான முறையில் வழங்கி அவர்கள் மென்மேலும் அதிகமான செயல்கள் செய்ய ஊக்கப்படுத்துமாறும் இந்த மாநாட்டின் மூலமாக கேட்டுக்கொள்கிறோம்.